எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள, அதே நேரம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர் உள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரன்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. இப்போ இவங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க இந்து மதம்னு சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு தாம்மா வரன் பார்த்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்களோட குடும்ப விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அவரும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி அப்படியே இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு நல்லது எடுத்து செய்ய ஆள் இல்லாமல் இதுவரை மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வேலை பார்க்குற இடத்துலையே பல பேர் தப்பாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க ரொம்ப கடுமையாக இருக்கிறதால தான் பெருசாக எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க அண்ணாவை விட்டு தனியாக ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அண்ணன் இவங்க சம்பாதிக்கிற பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களாம். இனிமேலும் தனியாக இருக்க முடியாதுன்னு தன்னோட பாதுகாப்புக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க கூட ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க இதுவரை 30 பவுன் நகை, 6 லட்சம் பணம், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு போன நகையும் 1 ஏக்கர் லேண்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க உங்களை நம்பி தான் முழுசாக வருவாங்க. இவங்களுக்கு யாரும் இல்லை. அதனால் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள அன்பாக பாசமாக பார்த்துக்கிற கணவர் தான் வரணும்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு நார்மல் வருமானம் உள்ள ஆளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசி வர உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. நீங்களும் தனிமையில் துணை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு துணை தேடிட்டு இருந்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சரியான ஜோடிதாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணலாமா? இது மாதிரி இன்னும் நிறைய வரன்கள் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.